ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, சில்லி வந்து நம்ம ஒன்று மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. இப்போ வந்துட்டு லெக் பீஸ் அழகழகாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி பிரியாணி மசாலா இலை, தலை, தூள் அதெல்லாம் ஒரே பாக்கெட்டோடு கிடைக்கும். மார்க்கெட்டில் 5 ருபீஸ் ஆர் 10 ருபீஸ் வரும். அதில் ஒரு பாக்கெட்டில் பாதி, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பாதி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து அது கூடயே ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுருக்குறோம். தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு சில்லியும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம்ல, நல்லா பேஸ்ட் மாதிரி, அதையும் போட்டுக்கிறோம். அது கூட பிரியாணி மசாலா தூள், சிக்கன் மசாலா. நான் மேக்ஸிமம் ஆச்சி தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை வந்து நான் புழிஞ்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர், அதையும் ஆட் பண்ணி நல்லா தாளிக்கிற பொசிஷனில் நம்ம லெக் பீஸ் எடுத்து சிக்கன் பிரியாணி கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா சிக்கன் பிரியாணியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி வைக்கக்கூடாது, 1.5 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். அது மாதிரி அழகாக தண்ணியை வச்சு நான் வந்து விசிலை வந்து கரெக்டாக போட்டு மசாலாலாம் போட்டு தண்ணி வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சீரக சம்பா பிரியாணி ரெடி. இது கூட நான் 65 செஞ்சுருக்கேன். 65 ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.